60 வயலின் இசை. 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த பாட்டு என் பெயரைச் சொல்லும். கண்ணதாசன் பெரிதாக நம்பியது எந்த பாடல்? சிறந்த பாடலாசிரியர், கவிஞர், பத்திரிகையாளர், சிறந்த அரசியல்வாதியும் கூட, பன்முகத் திறமை கொண்ட இயக்குனரும் கூட. 5000 திரைப்பட பாடல்கள், 4000 கவிதைகள், கவிஞர்களின் ராஜா. பாரதிக்கு பிறகு சிறந்த நவீன கவிஞராக கருதப்படுகிறார் கவிச்சக்கரவர்த்தி கண்ணதாசன். 4 முதல்வர்களுடன் பணியாற்றிய MS விஸ்வநாதனும் இவரும் நெருங்கிய நண்பர்கள். சுமார் 6.5 தசாப்தங்களுக்கும் மேலாக 3162 திரைப்படங்களில் 10,138 பாடல்களையும், பல கர்நாடக சங்கீத பக்தி பாடல்களையும் பலவித குரல்களில் பாடியவர் TM சௌந்தரராஜன். நடிப்புக்கே பல்கலைக்கழகமானவர் செவாலியே சிவாஜி கணேசன். இப்படி கண்ணதாசன், MS விஸ்வநாதன், TM சௌந்தரராஜன், சின்னையா மன்ராயர் கணேசமூர்த்தி ஆகிய சிவாஜி கணேசன் இவர்கள் 4வரும் சேர்ந்த பாடல்தான் புதிய பறவை படத்தில் எங்கே நிம்மதி. எந்த டெக்னாலஜியும் இல்லாத போது கூட 60 வயலின்களை ஒன்றாக வாசிக்க வைத்து கம்போஸ் செய்த பாடல் இது. கண்ணதாசன் என்னை போல் இந்த வரிகளை எழுத யாராலும் முடியாது, உலகமே பேசும் என்றார். MS விஸ்வநாதன் என்னதான் வரிகள் எழுதினாலும் என் இசைக்கு ஈடாகாது என்றார். TMS அவர்கள் என்ன பெரிய வரிகள், இசை, அதை வைத்து அழகிய ஒரு பாடல் வடிவத்தில் கொடுக்கப் போவது என் குரல் தானே. சிவாஜி அமைதியாகவே இருந்தார். அவரிடம் கேட்டபோது, என்னதான் நீங்கள் பாடல் எழுதி இசையமைத்து பாடினாலும் மக்கள் திரையில் என்னைத்தானே பார்க்க வருவார்கள் என்று கூறியிருக்கிறார்.